ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மத்தியமால வரக்கூடிய டிரான்ஸ்லேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஹிந்தி மேம் அனுவாது கீச்சியே, ஹிந்தியில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க தமிழோ இல்லை இங்கிலீஷ்லேயோ கொடுத்துருவாங்க, உங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கான மீனிங்கை வந்து ஹிந்தியில் எழுதணும். இப்போ ஓகேவா? இது எக்ஸாமில் வந்து உங்களுக்கு பேப்பர் 2ல லாஸ்ட் ஹோம் லெட்டரில் வரும். கொடுத்துருக்கிறதே 5 லைன்ஸ் தான். ஆனால் இது நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ் ஈஸியாக கிடைச்சிடலாம். ஏன்னா நம்ம எஸ்ஏலாம் எவ்வளோ எழுதணும் 10 மார்க்குக்கு, பட் டிரான்ஸ்லேஷன் நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, இதுதான் உங்களுக்கு கொஸ்டினாக எக்ஸாமில் கொடுப்பாங்க. தமிழோ இங்கிலீஷோ உங்களுக்கு எது லாங்குவேஜ் புரியுதோ அதை படிச்சுப்போங்க. ஃபார் அ மினிட் போத் ஆஃப் அஸ் ஸ்டுட் ஸ்டடி. அதாவது கொஞ்ச நேரம் நாங்கள் அசையாமல் நின்றுட்டு இருந்தோம். த டைகர் வாஸ் growling its eyes were emitting fire. அந்த புலி என்ன பண்ணிட்டு இருந்தது, அப்படியே கத்திட்டே அது கண்ணில் வந்து எப்படி தெரியுது, அந்த தீ பொறி, எமிட்டிங் த ஃபயர், அந்த கண்ணில் நெருப்பை உமிழ்ஞ்சிக்கிட்டே இருக்கு. அது அது மாதிரி க்ரோலிங் அப்படின்னா அதே உரிமிக்கிட்டே இருக்கான். கண்ணில் பார்த்தா அப்படியே அந்த ரெட்டிஷா தெரியுது. ஐ டிட் நாட் ஷூட் அட் இட் அண்ட் இட் டிட் நாட் அட்டாக் மீ. அதாவது ஐ டிட் நாட் ஷூட், நானும் அதை வந்து ஷூட் பண்ணல, அதுவும் என்ன அட்டாக் பண்ணாம அப்படியே நின்று இருந்தது. தட் 1 minute வாஸ் லைக் அன் ஏஜ். ஓகேவா? அதுவும் என்ன பண்ணல, அந்த ஒரு நிமிடம் எப்படி இருந்துச்சான், லைக் அன் ஏஜ் அப்படின்னா அது ஒரு யுகம் மாதிரி இருந்துச்சான், அந்த மாதிரி இருக்கிற ஒரு நிமிஷம். இன் த எண்ட் இட் டர்ன்ட் அண்ட் ran back. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு, அது புலி என்ன பண்ணது, ஒரே மூச்சுல திரும்பி ஓடிருச்சான். இந்த எண்ட் கடைசியா இட் டர்ன்ட் திரும்பி, ran back திரும்பி ஓடிருச்சான். when it turned, ஆனா ஓடிட்டு திருப்பி டர்ன் பண்ண உடனே அது என்ன பண்ணிருச்சு, I thought it was going to attack me. அது திரும்பின உடனே நான் கண்டுபிடிச்சேன் அது என்ன தாக்க வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் என்ன பண்ணேன், I fired my gun. நான் அந்த என்னோட கன்னால ஷூட் பண்ணிட்டேன். ஷூட் பண்ண பிறகு after that I heard the terrific roar of the tiger. அப்படி ஷூட் பண்ண உடனே எனக்கு அந்த புலி வந்து ரொம்ப பயங்கரமா கத்துற சத்தம் வந்து என் காதுல வந்து கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இங்கிலீஷ்ல இருக்கிற மீனிங். அதே தமிழ்ல அப்படியே மீனிங் படிக்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்க. ஒரு நிமிடம் வரை நாங்கள் இருவரும் அசையாது நின்றிருந்தோம். இருவரும் யாரு, புலியும் அதை நிக்கிற பர்சனும். புலி என்ன பண்ணிட்டு இருந்தது, உரிமை கொண்டிருந்தது. பார்த்து அப்படியே உரிமிச்சான். அதன் கண்களில் இருந்து தீப்பொறி போல ஒளி வீசி கொண்டிருந்தது. கண்லயும் அந்த நெருப்பு போல அப்படியே அந்த ஒளி தெரியுதான். நானும் அதை சுடவில்லை, அதுவும் என்னை தாக்கவில்லை. சோ நான் என்ன பண்ணல, நான் அது என்ன எதுவும் பண்ணாதனால அதை சுடல, அதுவும் என்ன தாக்கல. இந்த ஒரு நிமிடம் ஒரு யுகத்திற்கு சமமாக இருந்தது. சோ அந்த ஒரு நிமிஷம் எப்படி இருந்தது, ஒரு யுகம் மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல நிக்கிறது. கடைசியில் புலி ஒரே மூச்சில் திரும்பி ஓடிச்சு. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, புலி ஒரே மூச்சுல திரும்பி ஓடி போயிடுச்சான். அது திரும்பியதும், ஆனா போயிட்டு அது என்ன பண்ணுச்சு, திரும்ப வந்துருச்சு. அது என் மேல் தாக்க வந்து விட்டது என்று நினைத்தேன். அது திரும்பினோடனே நான் என்ன நினைச்சிட்டேன், அது என் மேல திருப்பி தாக்கதான் போகுது நான் நினைச்சிட்டு துப்பாக்கியால் சுட்டேன், அதை சுட்டுட்டேன். இதன் பிறகு புலியின் இதயத்தை பிளக்கக்கூடிய கர்ஜனை காதில் பட்டது. சோ அதுக்கப்புறம் தான் புலியின் வந்து கத்துற சத்தம் வந்து காதுல வந்து விழுந்துச்சான். சோ இதை எப்படி ஹிந்தியில எழுதணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, ஹிந்தி மேம் அனுவாத் உத்தர் அப்படின்னு போட்டுட்டு ஏக் பல் கே லியே, ஏக் பல்னா 1 minute, ஹம் தோனோ ரெண்டு பேரும் சொல்றதுக்கு ஹம் தோனோ அப்படின்னு எழுதணும். ஸ்தப்து கடே தே, ஸ்தப்துன்னு அப்படியே அசையாம ஸ்டடியா நிக்கிறது, அதுதான் ஸ்தப்து கடே அப்படின்னா ஸ்டடியா நிக்கிறது. பாக் குர்ரா ரஹாத்தா, குர்ரானா அது உருமருது, குர்ரா க்ரௌலிங். உஸ்கி ஆங்கே ஆகு உகல் ரஹி தி, அதனுடைய கண்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம், ஆகு உகல் நெருப்ப வந்து உமிழ்ஞ்சிக்கிட்டு இருந்தது. நே மைனே உஸ்பர் கோலி சலாயி, நான் அதன் மேல, உஸ்பர்னா அதன் மேல, கோலினா அந்த குண்டு சொல்றது, குண்டு நான் அதை வந்து சுடல, அதுதான் கோலி சலாயினா நான் அதை வந்து சுடல. ந உஸ்னே மூச்சு பர் ஆக்ரமன் கியா, அதுவும் என்ன என் மேல அது எதுவும் என்ன தாக்கல. வஹ் ஏக் மினிட் ஏக் யுகு கே சமான்தா. சோ அது எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஒரு நிமிடம் ஒரு யுகத்துக்கு சமமாக இருந்தது. அந்த மேம் கடைசியா வஹ் முட்கர் பாகு கையா, கடைசி என்ன பண்ணுச்சு, முட்கர் திரும்பி, பாகு கையா ஓடிருச்சு, டர்ன் பண்ணி ஓடிருச்சு. ஜப் வஹ முட்டா, ஆனா எப்ப அது திரும்பவும் ரிட்டர்ன் ஆச்சோ, தப் மைனே சோச்சாக்கி, அப்ப நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, வஹ் முஜ் பர் ஆக்ரமன் கர்னே வாலா தா, அது என்ன தாக்கிரும் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன்.
அதனால என்ன பண்ண, மைம்னே கோலி சலாயி, நான் அதை சுட்டுட்டேன். உஸ்கே பாத், சுட்டதுக்கு அப்புறம் மைம்னே பாகுக்க பயங்கர கர்ஜன் சுனா, எனக்கு அந்த புலியினுடைய ஒரு பயங்கரமான கர்ஜனை சத்தம் வந்து கேட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இது நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் எதை பத்தி அப்படின்னா பாபருடையது. பாபர் வந்து தன்னுடைய மகன் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தாரு அப்படின்றத பத்தியான ஒரு ஸ்மால் பேராகிராஃப் தான் இது. ஆஃப்டர் பாபர் ஹேட் ரூல்ட் ஓவர் டெல்லி ஃபார் 4 or 5 years, அதாவது ஆஃப்டர் பாபர் ஹேட் ரூல்டுனா இவரு அந்த அதாவது அந்த சிம்மாசனத்துல அமர்ந்து 4 or 5 years 4-5 வருஷத்துக்கு அப்புறம் ஹிஸ் டியர் அண்ட் த ஒன்லி சன், இவருடைய அன்பு மற்றும் இவருக்கு அன்புக்குரியவரான ஒரே ஒரு மகன் ஃபெல் இல், நோய்வாய்ப்பட்டிருக்கானா, அவனுக்கு வந்து நோய் வந்துருச்சான். ஒரே மகன், தன் அன்பு மகனுக்கு நோய் வந்துருச்சு. இன் ஸ்பைட் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், என்னதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தாலுமே ஹிஸ் இல்னஸ் பிகேம் வேர்ஸ் அண்ட் வேர்ஸ், அவனுடைய நோய் வந்து இன்னுமே மோசமா தான் போய்கிட்டே இருந்துச்சு. ஒன் ஆஃப் த கோர்ட்டியர்ஸ் செட், ஒன் ஆஃப் த கோர்ட்டியர்ஸ்னா அந்த அரச சபையில இருக்கிற ஒருத்தர் சொல்றாராம், இஃப் யூ சாக்ரிஃபைஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் விச் இஸ் டியரஸ்ட் டு யூ, அதாவது நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த, அதுதான் ஒன் ஆஃப் த திங்ஸ், உங்களுக்கு பிடிச்ச டியரஸ்ட் டு யூ, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணீங்கன்னா he will get well, அவன் சீக்கிரமே குணமடைஞ்சிருவான் அப்படின்னு சொன்ன உடனே on this பாபர் said, அதுல அப்போ பாபர் என்ன சொல்றாரு, எஸ் ஐ எம் ரெடி டு சாக்ரிஃபைஸ் மை லைஃப் டு சேவ் மை சன், என்னுடைய லைஃபையே நான் என் மகனுக்காக கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன், அதாவது என் உயிரையே நான் கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாராம். சரி, தமிழ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, தில்லி அரியணையில் அமர்ந்து 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது இந்த டெல்லி அரியாசனத்துல அமர்ந்த 4-5 வருஷத்துக்கு பிறகு பாபருடைய அன்பான ஒரே மகன், அவர் அன்புக்குரிய ஒரே மகன் ஹுமாயூன் வந்து என்ன ஆயிட்டு, நோயுற்றான், அவனுக்கு நோய் வந்துருச்சான். மிகுந்த மருத்துவம் செய்தும், நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் அவனுடைய நோய் அதிகரித்து வந்தது, அவனுடைய நோயும் அதிகரிச்சிருச்சான். அரச சபையினரில் ஒருவர் சொன்னார், அந்த சபையில இருக்கிற ஒருத்தர் சொல்றாராம், தாங்கள் தங்களுடைய மிக விருப்பமான ஒரு பொருளை துறந்து விடுவீர்களேயானால், உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை நீங்க விட்டுட்டீங்கன்னா தங்களுடைய மகன் குணமடைவான், உங்களோட பையன் சரியாயிருவான் அப்படின்னு சொல்றாங்க. இதன் பின் பாபர் சொன்னார், என்னுடைய அன்பு மகனுக்காக நான் என்னுடைய உயிரையே துறந்து விட தயாராக இருக்கிறேன். பாருங்க, திறந்து விட, அதாவது என்னோட உயிரையே நான் துறந்து விட தயாராக இருக்கிறேன் அப்படின்னா என்னோட உயிரையும் கூட நான் கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாராம். ஸோ அதுதான் நம்ம இப்போ ஹிந்தில நீங்க எக்ஸாம்ல என்ன எழுத போறீங்க, இப்ப அதை கொடுத்துட்டாங்க, அதுதான் எக்ஸாம்ல கொடுப்பாங்க. இப்ப அது ஹிந்தில எப்படி எழுதணும், பாபர் கே 4-5 साल दिल्ली पर शासन कर चुकने के बाद, அதாவது பாபர் வந்து ஒரு 4 or 5 years தில்லி பர், அந்த டெல்லியில சாசன் கர் சுக்கனே, அந்த ஆட்சி நடத்தி, சுக்கனே கே பாத் 4-5 வருஷம் ஆட்சி நடத்தினதுக்கு அப்புறம், உஸ்கா இக்கலவுத்தா और प्यारा बेटा, அவருடைய அன்பு மகன், ஒரே மகன், இக்கலவுத்தானா ஒரே மகன், प्यारा बेटा அன்பு மகன், ஹுமாயூன் பீமார் படா, ஹுமாயூன் வந்து நோய்வாய்ப்பட்டுட்டான். उत्तर चिकित्सा के बावजूद उसकी बीमारी बढ़ रही थी, அதாவது உத்தம சிகிச்சா அப்படின்னா என்ன, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துமே கூட, பாவஜூத் கொடுத்த பிறகும் கூட, கொடுத்தாலும், உஸ்கி பீமாரி அவனுடைய நோய், பட் ரஹி தி இன்க்ரீஸ் தான் ஆயிட்டு இருந்ததான். ஏக் தர்பாரினே கஹா, அப்ப அந்த அரசவையில இருக்கிற ஒரு தர்பாரி சொல்றாரு, யதி ஒருவேளை ஆப் அப்பனி ஏக் பியாரி சீஜுக்கோ சோடுதே, நீங்க உங்களுடைய உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை சோடுதே விட்டுட்டீங்கன்னா, तो அப்போ आपका बच्चा चंगा हो जाएगा, அப்ப உங்களோட பையன் குணமடைஞ்சிருவான் அப்படின்னு சொல்றாரு. ஈஸ்வர் பாபர் நே கஹா, பட் இத வச்சு பாபர் என்ன சொல்றாரு உடனடியா, अपने प्यारे बेटे के लिए, என்னுடைய அன்பு மகனுக்காக, மை अपने ஜான், நான் என்னுடைய உயிரை சோடனேக்கும் தயாரும், விடுறதுக்கும் தயாரா இருக்கேன் அப்படின்றதுதான் இதோட மீனிங். இதை நீங்க நல்லா படிச்சு என்ன பண்ணுங்க, எழுதி பாத்துருங்க, ஓகேவா? ஏன்னா ஹிந்தியில எழுதுறீங்க இல்லையா, அப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், எழுதி பாத்துருங்க.